ரீசெண்டாக பிரைம் வீடியோவில் தமிழ் டப்பிங்கில் வந்த மட்கா படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஹீரோ ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர். ஒரு சாப்பாடு பிரச்சனையால் ஒரு கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிடுறாரு. ஜெயிலில் மிகப்பெரிய ஃபைட்டராக உருவாகிறாரு. ஜெயிலேருந்து வெளியே வந்தவர் இவர் ஒரு தேங்காய் காட்டில் மாதம் 10 ரூபான்ற சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்ற இவர் ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டரை அடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இவரும் ஒரு கேங்ஸ்டராக உருவாகிறாரு. ஹீரோ மட்கான்ற ஒரு சூதாட்ட கேமையும் உருவாக்குறாரு. இதில் கோடிக்கணக்கிலையும் சம்பாதிக்கிறாரு. சிபிஐ இந்த மட்கா கேமை ரகசியமாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ எந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் ஃபேஸ் பண்றாருன்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. வழக்கமா வர கேங்ஸ்டர் பட கதையை தான் இந்த படத்துலயும் எடுத்திருக்காங்க. இதுல மட்கான்ற கேமை மட்டும் தான் புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. கதையில வேற ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நம்மளால ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். ஸோ அதனாலேயே எனக்கு இந்த படம் அவ்வளோவா ஒர்க் ஆகல. படத்தில் வர ஃபைட் சீன்ஸ் மட்டும் தான் நல்லா இருந்தது. எமோஷனல் சீன்ஸும் ஒர்க் ஆகல, லவ் சீன்ஸும் ஒர்க் ஆகல. படத்துக்கு மக்கான் டைட்டில் வச்சவங்க படத்துக்கும் இந்த மக்கான்றதுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப்ல தான் காட்டுறாங்க. இந்த மக்கான்ற சூதாட்டம் கேம் கதையே நல்லா இருந்தது. இந்த கதையை வச்சு இவங்க ஃபுல் படமா எடுத்திருந்தா படம் நல்லா வந்திருக்கும். படத்தில் நினச்ச எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த ரோலை நீட்டாக பண்ணிட்டாங்க. ஜி பிரகாஷோட பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்தது. சாங்ஸ் அவ்வளோ ஒர்க் ஆகல. படத்தோட தமிழ் டப்பிங்கும் நல்லா இருந்தது. அடல் கண்டென்ட் இந்த படத்தில் 2-3 சீன்ஸில் சின்னதாக வரும், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் கைஸ்.